ஃபுட் சேலஞ்ச் சரியா. இங்க ஒரு 12 கிளாஸ் இருக்கு. 12 கிளாஸ்லயும் ஒவ்வொரு வெரைட்டில வந்துட்டு ஜூஸஸ் இருக்கு சரியா. ஜூஸாவும் இருக்கலாம், ராவா வந்து அரைச்சு கூட வச்சிருக்கலாம் சரியா. இதுல இருந்து நீங்க மூணாங்களோ அவங்க தான் வந்துட்டு வின்னர். அவங்களுக்கு வந்து 200 rupees சரியா. தோக்குறவங்களுக்கு வேற ஒரு பனிஷ்மெண்ட் இருக்கு. பனிஷ்மெண்ட் செய்ய மாட்டோம். பனிஷ்மெண்ட் கண்டிப்பா செய்யணும். என்னன்னா மாவுல வந்து கண்டுபிடிக்கலையா? உங்களுக்கு சொன்ன மாதிரி ஒரு பனிஷ்மெண்ட் இருக்கு. ஒரே நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. ஃபன்னாவே கொஞ்சம் எடுப்பா. எல்லாருமே எல்லாத்தையுமே பண்ணணுமா? குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தர்ஷினி உன்னோடது எதுன்னு உனக்கு தெரியும். கெஸ் த ஃபுட் சேலஞ்ச் ஓகேவா. கெஸ் த ஃபுட் சேலஞ்ச் சரியா. இங்கே ஒரு 12 கிளாஸ் இருக்குது. 12 கிளாஸ்லேயும் ஒவ்வொரு வெரைட்டியில் வந்துட்டு ஜூஸஸ் இருக்குது சரியா. ஜூஸாகவும் இருக்கலாம், ராவாக வந்து அரைச்சி கூட வச்சுருக்கலாம் சரியா. இதிலேருந்து நீங்கள் 3 பேர் ப்ளஸ் நான் ப்ளஸ் தர்ஷினி சேர்ந்துட்டு இது என்ன அப்படிங்கிறத கெஸ் பண்ணி கண்டுபிடிக்கணும் சரியா. இதில் வந்துட்டு நான் வச்சுருக்கிறத தர்ஷினி வந்துட்டு குடிக்க மாட்டா, தர்ஷினி வச்சுருக்கிறது நான் குடிக்க மாட்டேன். ஓகே இதில் சரியா. இப்போ நான் வந்துட்டு வச்சிருக்கிறது தர்ஷினி குடிக்க மாட்டா, தர்ஷினியோட நான் குடிக்க மாட்டேன். எங்களுக்கு அது எப்படி தெரியும்? தர்ஷினியோட அது வந்து எங்களுக்கு தெரியும் சரியா. அது இதில் என்னன்னா இது யார் வந்து மேக்ஸிமம் கண்டுபிடிக்கிறாங்களோ அவங்க தான் வந்துட்டு வின்னர். அவங்களுக்கு வந்து 200 rupees சரியா. தோக்குறவங்களுக்கு வேற ஒரு பனிஷ்மெண்ட் இருக்கு. பனிஷ்மெண்ட்ல செய்ய மாட்டோம். பனிஷ்மெண்ட் கண்டிப்பா செய்யணும். என்னன்னா மாவுல வந்துட்டு வந்து யார் ஜெயிக்கிறான்னு பார்ப்போம். ரெடியா தர்ஷினி? ரெடி ரெடி. சித்தி ஸ்டார்ட் பண்ணுங்க. எல்லாத்துலயுமே ஒவ்வொரு ஸ்பூன் நீ எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்க்கணும். ஒவ்வொரு டேஸ்ட் பண்ணி முடிச்சிட்டு என்னங்கிறது நீயே சொல்லணும். சரி மூணு எடுக்காதீங்க. இல்ல ஒவ்வொருனா ஓகே. ஃபர்ஸ்ட் இதுல இருந்து ஆரம்பிப்போம். நாங்க 3 பேர் எடுக்கலாம். எல்லாரும் 4 பேரும். குடிச்சிட்டு வெயிட் பண்ணுங்க. ஃபைனலா வந்துட்டு 4 பேர் ரிவீல். என்ன பண்றீங்க? இது என்னன்னு எனக்கு தெரியும். ஓகே இது என்னோட ஐட்டம். ஆமா வந்து இதுக்கு ஆன்சர் சொல்லுங்க. நீ சொல்லக்கூடாது. அவன் சொல்ல மாட்டான். நான் சொல்லுமா? இது தயிர்ல ஏதோ லெமன் கலந்து. சரி அப்ப நீ சொல்லுங்க. என்னது பட்டிப்பட்டில வெண்ணெயில பால் போட்டு மிக்ஸ் பண்ணி அடிச்சிருக்கீங்க. எந்த பீஸாக்குலாம் நேம் சரியா வரும். மயோனைஸ். தீபா தான் கரெக்ட். சூப்பர். சாப்பிடுங்க. இது ரெண்டு. ஓகே அடுத்து. என்னடா இது? இது என்னோடது இல்ல, தர்ஷினியோடது. ஏமா அதே ஸ்கூல்ல அப்படியே சரி ஒவ்வொருத்தரா சொல்லுங்க. நோ நோ எனக்கு அப்படிதான் தோணுச்சு. ஏதாவது க்ளூ கூட. இது நார்மலா சமையலுக்கு யூஸ் பண்றதா. எங்க அம்மாலாம் அடிக்கடி யூஸ் பண்ணும். இந்த காய் என்ன சின்னதா வாங்குவீங்கல? கோவக்காய் ஜூஸா? கரெக்ட். பட்டர் முட்டை. இதுண்டது. யார் இது இருபா? என்னோடதா? என்னோட மட்டும் சொன்னேன். நீ ஈஸியா தான் இருக்கு. உப்பு சக்கரை லெமன் கலந்து தண்ணி இல்ல. நீ வேற ஏன் சொல்றீங்க? என்னக்கா? கரெக்ட்டா சொல்லுங்க. நான் சொன்னேனே உப்பு சக்கரை லெமன். நோ. இது வந்து புதினா லெமன் போட்டு. நோ. லெமன் ஜூஸ் இல்ல. சாக்லேட் ஜூஸ் இல்ல. ஸ்ப்ரைட்லயே லோக்கல் பிராண்ட் மாதிரி தெரியுது. 10 ரூபாய் பாக்கெட்ல இருக்குமா?
இது வந்துட்டு இது இருப்பா அடிக்கடி குடிக்கிற ஒரு ஐட்டம். ஸ்ப்ரைட்டா இல்ல நிம்போ பானி இல்ல இந்த இது இருக்கு மேல. ஐயோ இல்ல ஐயோ அது பேரு 1 2 லெமன் 3 பாப்பா ஈனோ நோ. யாருக்கு தெரியல? லிச்சி ஃபேவர் ஜூஸ். லிச்சி ஜூஸ். ஓடி ஒன்னாவே பிடிக்கும் பண்ணு எங்கடி கேப்போம் உப்பு எல்லாம் கலந்து எங்களுக்கெல்லாம் கொடுத்து சாவடிப்பீங்களே, அதுல ஒண்ணுதான் இது. எங்களுக்கு கொடுத்து சாவடிக்கிறதுல ஒண்ணுதான். இதுவும் நீங்க சமைக்கிற ஐட்டமே. ஐயோ சொல்லுங்க. அது திருப்பி திருப்பி குடிக்குது. சொல்லுங்க. நீங்க அடிக்கடி எங்களுக்கு கொடுக்குற ஐட்டம் சாப்பிடலன்னா சாப்பிட்டே ஆகணும்னு சொல்ற ஒரு ஐட்டம் இல்ல. பாவக்காய் நீங்க நீ மோந்து பார்த்து அதெல்லாம் சொல்லக்கூடாது. என்னன்னு சொல்றேன். சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. ஸ்மெல்லே வராது நான் பண்ண எதுவுமே. இது வந்துட்டு புளிக்குழம்புக்கு போற வத்தல் மாதிரி இருக்கு. சுண்டக்காய் வத்தல். கரெக்ட் கிருபா, கரெக்ட். சரிதானா? என்னம்மா எல்லாம் ஈஸியா இருக்கும்னு நினைச்சா இப்படி சொல்றீங்க. என்ன கலர்ல இருக்கு கிருபா? அப்போ ஓகே. இது தெரியலன்னா நீங்கெல்லாம் சின்ன குழந்தையில இருந்து வளர்ந்தது கஷ்டம். இது எனக்கு தெரியும். சொல்லு. இஞ்சி மிட்டாய். கரெக்ட். நீங்களாம் ஐயோ சாரி. இஞ்சி சுக்கு மிட்டாய் அந்த தண்ணில போட்டு கலக்கி. சரி விடுங்க எல்லாருக்கும். சொல்றோம்ல அந்த 4 பேர் சொன்னப்பதான் அப்பதான். அது யாருது? என்னோடது. ஓகே. இவனோடதுல கண்டுபிடிச்சது நல்லா சரி நல்லா இருக்கு. என்னன்னு தெரியல. வீட்ல இருந்து நல்லா இருக்கு. அது 2 டைம் எடுத்து குடிப்பா. மாயம் செய்யறதா அதை எடுத்து குடிப்போம். அட்ல இருப்பாங்க பாரு. இது எனக்கு தெரியும். நீ எது குடிக்கிறப்போ? நீ முதல்ல சொல்லு அப்புறம் நான் சொல்றேன். இப்போ நான் இஞ்சி பூண்டு பேஸ்டோட அதானே? சரி அடுத்து நான் சொல்றேன். இஞ்சி வெள்ளை பூண்டு அரைச்சு தண்ணி அது உப்பு மிக்ஸ் பண்ணிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்டோட இதோட எது லெமன் சேர்ந்து இஞ்சி இஞ்சி பூண்டு இல்ல. ஆனா லெமன் இருக்கு. புளிப்பு இருக்கு. புளி போடுறேன். இல்ல இது வந்துட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். நான் கரெக்ட்டா சொன்னேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட். உப்பு போட்டு கண்டுபிடிங்க கண்டுபிடிங்க. ரெடி. இது வர காப்பியா? இப்படி கூடாது. எது சக்கரை போடாம இது போட மாட்டாங்க. அங்க இருந்தா சொல்லுங்க எப்படி சொன்னாலும் சொல்லுமா? இல்ல அங்க ஓகே. இது என்னோடது. ரெட் கலர். விதி சொல்லாதீங்க. நான் இது தெரிஞ்சு எல்லாமே சொல்லிட்டான். இது மட்டும் தான் பாக்கி. வீடியோலயே எஸ்கேப் ஆயிட்டேன். ஃப்ராட். ஏய் வீடியோ நாங்க பேசுறதுல எடுக்காதீங்க. ஏன் கேக்கும். அது என் வாய்ஸ் வேற மாதிரி இருக்கு. சத்தி சொல்லுங்க. கரெக்ட். எல்லோ கலர் வெச்சு அது ஒரு வீடியோ எடுப்போம். கலர் சொல்லுங்க நீ பாருங்க. அங்க இங்க வீடியோ பாரு. சித்தி சொல்லக்கூடாது. பிரவுன் கலர். பிரவுன் கலர். பா இதெல்லாம் இதெல்லாம் சொல்லிடுவேன். நீ சொல்லு முதல்ல என்னன்னு சொல்லிடுவேன். இது அந்த என்னோடது. பக்கம் சொல்லுங்க. நான் சொல்ல மாட்டேன் ஃபர்ஸ்ட். எல்லாம் என்னைய கேட்டு எனக்கு தெரிஞ்சிருக்கீங்க. நீங்க சொல்லுங்க. அப்ப அதே சொல்ல பாக்கறீங்க. அப்படி இல்ல இல்ல. உன்கிட்ட இருந்தாங்க. சாக்லேட் காஃபி சாக்லேட் ஓடுதாடி தெரியலையே. அவன் தான் அவனோட தான். சாக்லேட் அவ பார்த்தாலே ஓடிடுவா. நல்லா இருக்கு. எக்ஸாக்ட்டா சொல்லு.
நாய் மட்டை 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 நாக்குல நக்கி பார்த்தா ஒரே புளிப்பு. என்னன்னு அது? எருமை மாட்டு சாணி. என்னன்னு சொல்லு எல்லாமே அந்த மாதிரி தானே இருக்கு 1 2 3 க்ரீம் பிஸ்கட்ல உள்ள இருக்கிற க்ரீம் ஓகே இருமா நீங்க அம்முனு க்ரீம் டி ஓகே சாக்லேட் தண்ணி ஐயோ சாக்லேட்டோட வாங்கி அதுல தண்ணில பிஸ்கட் சாக்லேட் தண்ணில கலந்த மாதிரி ஓகே எல்லாமே தப்பு. இது வந்து ஹெர்ஷீஸ் சாக்லேட் மிக்ஸ். அது வாங்குவீங்களா முக்கவே மாட்டேன். அவன் மூஞ்சில முக்க வச்சிருக்கான். அதை ஒரு வீடியோ போடுன்னு சொல்லிடுறேன். ஒருத்தருமே நான் கவலைப்படாதீங்க 2 பேரும் முக்க வேண்டிய அவசியம் வரும். நானும் முக்கவே மாட்டேன். நான்லாம் வர மாட்டேன். உங்களுக்கு ஓடிடுவேன். புருஷன் போட்டுட்டீங்கன்னா முக்கிக்கிட்டோம். எங்க 2 பேருக்கு பதில் தீபா இப்ப கரெக்டா ஆன்சர் இருக்கோ அது என்னோட பேரு கவிதா வச்சுக்கிட்டோம். அப்புறம் இப்படியெல்லாம் சீட்டிங் பண்ணக்கூடாது. நான் ஒண்ணே ஒண்ணு சொல்லல. இப்படி ஒரு நுரை வருது. மாவு என்ன கொடுங்க தோசை எல்லாம் ஊத்தி தரேன் மாவு ரியாக்ஷன் கேப்சர் பண்ணு. ரியாக்ஷன் கேப்சர் பண்ணு. தெரியல. ரியாக்ஷன் கேப்சர் சாதாரண எடுத்துருச்சு நிறைய ரியாக்ஷன் செக்ஷன் கேப்சர் பண்ணு. நிறைய அள்ளி உள்ள இருக்கிற அள்ளி தின்னு. நாம ஓடி வச்சுக்கிற பாருங்க கலர் பாக்ஸ் டப்பா. I don't know. அவ்வளவு ஒரு வியர்டா ஃபேஸ் ரியாக்ஷன் கொடுத்தீங்க கண்டுபிடிக்கலையா? ஐயோ அவன் உனக்கு என்ன இப்படி நுரை வருது என்னன்னு தெரியல. முட்டை எதுவும் அடிச்சிங்க என்னமோ அடிச்சிருக்காங்க. நுரை மட்டும் எக்கோ முட்டை அஜய் அதுக்கு நான் வாயில கையில எடுத்துக்கோங்க கையில எடுத்துக்கோங்க தர கையில எடு லூசு. தண்ணி அவனுக்கு வேற வேலை இல்லாம நானும் வேற போட்டு தட்டு உட்காந்துருக்கேன். சரி கடைசியா வாய் கொஞ்சம் நல்லா இருக்கட்டுமேன்னு கொடுத்து காட்டி என்னது இருங்க ஒவ்வொருத்தரும் சொல்லுங்க. யா யா ஐ காட்டி ஒவ்வொருத்தரும் சொல்லுங்க. என்ன ஃப்ளேவர்னு கரெக்டா சொல்லணும். ஆமா ஃப்ளேவர் கரெக்டா சொல்லணும். ரெட் கலர் வந்து லேஸ் பண்ணுங்க அடுத்து நீ சொல்லு. அந்த என்ன சொல்லுவாங்க ஸ்வீட் கார்ன் மாதிரி இருக்கும்ல ஒரு மஞ்சள் கலர்ல அதை பவுடர் பண்ணி நீங்க சோள மஞ்சள் இது பண்ணி சொல்லிருக்கோம்மா. இது வந்து ரெட் சில்லி லேஸ். இது வந்து ஆரஞ்சு கலர் லேஸ் பாக்கெட். இருபா கரெக்ட். இப்போ வந்து சேலஞ்ச் முடிஞ்சு. இது வந்து ஒரு டோட்டல் போட்டு வச்சிருக்கோம். அது வந்துட்டு வீடியோ பார்க்கும்போது கீழே வந்துட்டு யார் யார் என்ன ஸ்கோருங்கிறது அப்படி அப்படியே அப்டேட் ஆகும். இப்போதைக்கு நாங்கள் ஒரு கனெக்ட் பண்ணி வச்சிருக்கோம். அதுபடி லூசர் யாரோ அவங்களுக்கு சொன்ன மாதிரி ஒரு பனிஷ்மெண்ட் இருக்கு. ஸோ ஒரே நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. பாஸ் பண்ணிக்கோ. அவனுக்கு ஏய் இருடி. தர்ஷினி அத்தைக்கு இன்னொரு பூசி விடாது இதாக தர்ஷினி அத்தைக்கு இன்னொரு டைம் லைட்டா பூசி விடும் அதுல வரல எனக்கே பயமா தாங்க இருக்கு. ஏங்க நான் எங்க வீட்டுக்காரருக்கு உட்காருங்க வரேன். பெருமா எல்லாருமே பூசலாம். ஜெயிச்சவங்க தோத்தவங்களுக்கு போக பண்ணலாம். பண்ணுங்க பண்ணுங்க. ஆள் அழகன். சேலஞ்ச் பிளான். எஸ் தாடி இல்ல நான் அரை மண்டதா இருக்குது உள்ளங்கைய நக்கிட்டு போ. ஃபன்னாவே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. வின் பண்ணது பார்த்தீங்கன்னா இவ தான் வின் பண்ணிட்டா. ஸோ அதனால 200 ருபீஸ் எனக்கு மிச்சம். லாபம். அவங்க 2 பேர் ஜெயிச்சிருந்தா தான் நான் கொடுத்துருக்கணும். இவளுக்கு தானே ஏதோ சொல்லி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய். எல்லாரும் மறக்காம லைக் பண்ணிருங்க, ஷேர் பண்ணிருங்க, மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.